ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம வேலைக்கிழமை ஈவினிங்கே சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டில் வந்து ப்ரீமியம் அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க நிறைய அப்படின்றதுனால, கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ஒரு மாதிரி மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக கூட பிஹேவ் பண்ணலாம். பட் ஐ தாட் ஓகே 25K விட கீழே போகாது அப்படின்னு நினச்சேன். பட் அந்த லோவை மார்க்கெட் உடச்சதுன்னா அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக கீழே விழுந்தது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் நல்லாவே மார்க்கெட் வந்து டவுனாக ஆகிருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்லி ஆகணும். இதுக்கு நடுவில் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் ஓகேங்களா, ஸோ வந்த ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முக்கிய விஷயமாக நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு உந்துதலை கொடுக்கலாம் அப்படின்றது தான் நினைக்கிறேன். என்ன அப்படி முதல்ல அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நம்ம அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக வந்து தெரியுது. என்ன அப்படின்னா, ரொம்ப நேரமாகவே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 25,000 கால் ஆப்ஷன்லாம் ஹெவியாக ஆகிடுச்சு. கோடிக்கணக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. 25,000 இருக்கட்டும், 24,900 இருக்கட்டும், 25,100, 200ன்னு சொல்லி எல்லா கால் ஆப்ஷன்லையும் ஹெவியான ஒரு பொசிஷன் வந்து த்ரூ அவுட் வந்து காலையில், அதாவது டியூரிங் இன்ட்ராடேயில் வந்து கால் செல்லர்ஸ் வந்து இருந்தாங்க. இந்த கால் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயமுறுத்த விதமாக எஸ் அஃப்கோர்ஸ் ஒரே நிமிஷத்தில் மார்க்கெட் 50-60 பாயிண்ட்லாம் ஒரு 4-5 தடவை மார்க்கெட் போயிட்டு அது ரிஜெக்ஷன் ஆனதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஹெவியாக ஷார்ட்ஸ் இருக்குங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை மார்க்கெட் 50 பாயிண்ட்லாம் ஒரு நிமிஷத்தில் ஏறிச்சு அப்படின்னா அதெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு இப்படி போயிடணுங்க மார்க்கெட்டு, ஓகேங்களா. ஸோ ஏன் அது ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் போச்சு அப்படின்னா, ஸோ ஃபுல்லாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லர்ஸோட கண்ட்ரோலில் ஷார்ட் போர்ஷன் வச்சுருக்கவங்க கண்ட்ரோலில் மார்க்கெட் ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். நிஃப்டிக்கு 251 பாயிண்ட் வந்து ஸ்டாடல் ப்ரீமியம் இருக்குது. சென்செக்ஸ்க்கு 613 இருக்குது. இது வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் அப்படின்னு சொல்லலாங்க, ஓகேவா. ஒரு டீசெண்டான ஒரு ப்ரீமியம். ஸோ அதுக்கேற்ற வால்டலிட்டியும் கண்டிப்பாக இருக்கலாம். மார்க்கெட் இப்போது 24,975 கிட்ட இருக்கா. இங்கேருந்து மார்க்கெட் 250 பாயிண்ட் நாளைக்கு ஏறணும் அப்படின்னு நினச்சா கூட ஈஸியாக ஏறிடும். அங்கேருந்து 250 பாயிண்ட் கீழே இறங்கணும்னு நினச்சா கூட ஈஸியாக இறங்கிடும். இதுதான் ஸ்டாடல் ப்ரீமியம். ஸோ அடுத்த மணியில் இருக்க கால் அண்ட் புட்டை நம்ம ஆட் பண்ணோன்னா ஒரு வேல்யூவேஷன் வரும். ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து செல்லர்ஸால் கன்வீனியண்ட்டாக போக வர முடியும் அப்படின்றது மட்டும் இதை புரிஞ்சுக்குங்க. நாளைக்கு ஷார்ட் கவர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது ரிலையன்ஸாக இருக்கட்டும், HDFCயாக இருக்கட்டும், ஐசிஐசியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி பார்த்தேன், ஓகேங்களா. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் ஒரு புஷ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸோட ரிசல்ட்டு வந்தப்போ ஜிடிஆரில் ஒரு நல்ல மாற்றம் இருந்ததுங்க. ஒரு 3-4% ஏறிச்சு. ஏன் ஏறிச்சுன்னு தெரியல, ஏறிட்டு அப்படியே இறக்கிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு புஷ் கிடச்சா கூட நிஃப்டியில் ஹெவி வெயிட் வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் ரிசல்ட் பண்ணும்போது மார்க்கெட்டில் நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும். பட் என்ன அப்படின்னா 3 ரிசல்ட்டுமே ஹெவி வெயிட்ஸு, 3 ரிசல்ட்டுமே நல்லா இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் உந்துதலை வந்து எதிர்பார்க்குறாங்களா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கணும். இதை எப்படி ட்ரேடர்ஸ் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக மாறும். ஸோ அப்படி கம்மியாக மாறுற பட்சத்தில் நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமும் இறங்கிடும், ஓகேங்களா. இந்தியா விக்ஸ் இறங்குது அப்படின்னால ஆப்வியஸாக வந்து நியரஸ்ட் கான்ட்ராக்டில் இருக்க ப்ரீமியம் ரொம்ப இறங்கிடும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சென்செக்ஸ்லாம் நாளைக்கு 613 இருக்கிறது 450 400 வந்தால் கூட சொல்கிறதுக்கு இல்லை, நல்ல ஒரு டிகே நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ வெயிட் பண்ணுறது இல்லை, பெருசாக வந்து ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக வந்து பார்க்குறேன், ஓகேங்களா. ஏன்னா இது எல்லாமே பெருசாக வந்து ப்ரீமியத்தில் டிகே தான் கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ ஒரு சைடு வந்து டேரக்ஷன் பார்த்து எடுத்தால் மட்டும்தான் அடிக்க முடியும். பட் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு நல்ல பெட் வந்து பெருசாக கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துருக்கணும், அப்போ தான் ஒரு பெட்டு கிடச்சிருக்கும். வீக் பிசிஆர் இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட் 3:30 மணிக்கு முடியும் போது கண்டிப்பாக வந்து கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் நிறைய இருக்காங்க அப்படின்றது இந்த பிசிஆர் சொல்லுது. ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ட் ஆஃப் ஈஓடியில் 17 ஸ்டாக் மட்டும்தாங்க லாங் இருந்திருக்கு. 89 ஸ்டாக் வந்து ஷார்ட்டில் இருந்திருக்கு. 88 ஸ்டாக் வந்து லாங் அன்வைண்டாக இருக்குது. லாங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களோட கவுண்ட்டு ஹெவியாக இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம பார்க்க மாட்டோம். ஒன்று லாங் இருக்கும், இல்லை ஷார்ட் இருக்கும், அப்படி தான் இருக்கும். பட் லாங் அன்வைண்டிங் ஆகுது அப்படின்னாலே மார்க்கெட்லேருந்து ஒதுங்கி போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இதை வந்து நம்ம பார்க்க தோணுது. சென்செக்ஸோட ஸ்டாடல் ப்ரீமியம் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா நியரஸ்ட் கான்ட்ராக்ட் அதுதான். ஸோ நேற்று 626 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிட்டு அது 670 ரூபாய்க்கு போச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் பண்ணி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கணும். அது அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 607 மாறிட்டு சடனாக ஒரு ஸ்பைக்கு 641 அகைன் ஒரு ட்ராப்பு. ஸோ ஒரு 613 ரூபாய்க்கு அதோட கான்ட்ராக்டை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு ப்ரீமியத்தை. ஸோ அதுக்கேற்ற வால்டாலிட்டி மார்க்கெட் வந்து தாராளமாக வந்து நாளைக்கு இருக்கலாம் அப்படின்றது தான். சென்செக்ஸோடைய ஆப்ஷன் செயின் 81,900 அட் த மணி வச்சுருக்கு. மேலே கீழே ஒரு 600 பாயிண்ட்டுக்கான மூவ் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா
கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ளாட்டுன்னு எடுத்துக்கலாம். ஒரு 500 பாயிண்ட் மார்க்கெட் கீழே போனாலும் 500 பாயிண்ட் மார்க்கெட் மேலே போனாலும் நேற்று மார்க்கெட் முடியும் போது ட்ரேடர்ஸ் நினச்சது என்ன அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சு வால்டாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்லி ஆகணும். நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் வியர்டாக இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பட் ஒரு 250 பாயிண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு கன்வீனியன்ட்டான ஒரு மூவ் வந்து தாராளமாக மார்க்கெட்டில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்ட்ராடல் பிளேயர்ஸால் இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. SGX நிஃப்டி பெருசாக ஏதாவது காட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஒரு 22 பாயிண்ட் தான் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. பட் நாளைக்கு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் தெரியும் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இம்பாக்ட் பண்ணும் மார்க்கெட் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். FI இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா FIயோட ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா முதல்ல கேஷ் மார்க்கெட்டில் 2 பேருமே வந்து க்ரீனில் இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு FIயும் வந்து கொஞ்சம் க்ரீனில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். FI இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அகைன் வந்து ஒரு 2400 கோடிக்கு நியராக செல் பண்ணி வச்சிருக்காங்க. டெஸ்பைட் மார்க்கெட் நேற்று 140 பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் இன்னுமே மார்க்கெட்டிங் வந்து 100 பாயிண்ட் இறங்கிறதுக்கான செல்லிங் விஷயத்தை வந்து பதுக்கி தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பெருசாக ஷார்ட் கவர் ஆகி இந்த ஷார்ட்டெல்லாம் திரும்பினா மட்டும்தான் ஒரு சைடு வந்து அப்சைட் ரேலி எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் அவங்க ஃப்ரைடே எதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அடிஷ்னலாக எதுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கிளியராக தெரியல. ஏதாவது ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வரும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கூட நம்ம யோசிக்கணும். பட் சின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. எஸ் நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மொதல் விஷயம் ஃப்ளாஷ் பாயிண்ட்டில் இந்தியா விக்ஸ் நேற்று ஏறி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 1.3%. ஏன்னா மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்றதுனால பயம் கொஞ்சம் மார்க்கெட்டில் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிஃப்டி ஸ்ட்ராடல் அண்ட் சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் ஆஸ் யூஷுவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து ரேஞ்சாக இருக்கலாம். ஸ்கியூவும் அதாங்க சொல்லுது ஒரு ரேஞ்சில் வால்டாலிட்டி தான் மார்க்கெட் இருக்கும். பிகாஸ் ப்ரீமியம் மார்க்கெட் பே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதுனால அதுக்கேற்ற வால்டாலிட்டி இருக்கலாம். நிஃப்டி 252ன்னு சொல்லும்போது 250 பாயிண்ட் ரேஞ்ச் வந்து தாராளமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ டெக்னிக்கலாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க. மார்க்கெட் அது உடையும் போது அந்த சைட் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகலாம். பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட தாராளமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ டேட்டா பார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் விஷயத்தில் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது நிஃப்டி இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஹெவியாக இருக்குது. அந்த ஸ்பாட்டுமே நேற்று இருந்ததை விட கொஞ்சம் லேஸாக வந்து இறங்கியிருக்கு. பிசிஆரை பார்க்கும்போது நேற்று இருந்ததை விட பிசிஆரும் டவுனாக இருக்குது. எஸ் இது கம்ப்ளீட்டாக வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிஃப்டியில் இருக்குது. ஸோ டியூ டு ஆக்சிஸ் பேங்க் நேற்று இறங்கின காரணம் தான். பேங்க் நிஃப்டி அதை பிடிச்சி 1% இறக்கி விட்டுருச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நல்லாவே ஏறி இருக்குது. ஷார்ட்ஸ் ஹெவியாக இருக்குது பேங்க் நிஃப்டிலையும். இந்த கான்ட்ராக்ட் இந்த ப்ரைஸுமே நல்லாவே இறங்கியிருக்கு. அண்ட் இதோடைய பிசிஆருமே இறங்கியிருக்கு அப்படின்றதுனால இதுவுமே ஷார்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். பட் இது 3:30க்கு வந்த டேட்டா. ஓகேங்களா. பட் நியூஸஸ்லாம் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கருத்தில் கொள்ளணும். மிட் கேப் நிஃப்டி 0.6% இறங்கியிருக்கு. கான்ட்ராக்ட் ஒரு மாதிரி ஷேடாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லாங் அன்வைண்டிங். ஸோ பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ கான்செப்டில் நான் அந்த நம்பர்ஸ் காட்டும்போது ஒரு 88 ஸ்டாக் வந்து லாங் அன்வைண்டிங் இருக்குல்ல, அது இந்த ப்ராடர் மார்க்கெட்டான மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி லாங் அன்வைண்டிங் இருக்கிறத இங்கே நமக்கு டேட்டா தெரியுது பாருங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லாக்டு தான் டேட்டா. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து லாங் அன்வைண்டிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பாயிண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாலும் பிசிஆரும் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் முடியும் போது ரெட்டில் முடிஞ்சிருக்கு சின்னதாக. அண்ட் எதாவது நியூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் எஸ் அஃப்கோர்ஸ் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் முக்கியமான நியூஸ்னால் ஃபிட் சேர்மன் பேசுகிறப்பல அது கொஞ்சம் முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே குறிப்பாக நம்ம மார்க்கெட்டில் சாட்டர்டே அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த நியூஸில் ஐசிஐசியோட Q1 ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ரிலையன்ஸும் நல்லா இருக்குங்க, HDFC நல்லா இருக்குங்க, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறதுனால மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் கவர் நடந்தாலும் சொல்கிறதுக்கு கிடையாது. லெட்ஸ் சி, அது நம்ம பார்த்தா தான் தெரியும். நாளைக்கு SGX நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் ஆனால் தான் இந்த விஷயம் எப்படி மார்க்கெட்டில் அப்சர்வ் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஏடியாஸும் ஓப்பன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதாவது ப்ரீ ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து சின்ன ஒரு பாயிண்ட் வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த Q1 ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு பரபரப்பையும் ஒரு சுவாரஸ்யத்தையும் உண்டாக்கும் அப்படின்றது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாசிட்டிவ் Q1 ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லபடியாக பார்க்குறோம். அண்ட் ஸ்டில் வந்து FI இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. இது மார்க்கெட் முடியும் போது பொசிஷன் கிரியேட் பண்ணுது. இந்தியா விக்ஸும் ஏறி இருக்குது, அதையும் சின்னதாக வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். கூடுதலாக ஃப்ரைடே ஈவினிங் வந்த நியூஸு என்ன அப்படின்னா FX ரிசர்வ் அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு $3 பில்லியன் வந்து வெளியே போயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ 699 பில்லியன் இருந்தது, இப்போ 696 பில்லியனாக கம்மியாக இருக்குது. ஸோ இது நிறைய விஷயங்களாக இருக்கலாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து செலவினமாக மாற்றப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா FIA வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணி அவனோட கேஷை எடுத்துகிட்டு போன விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கம்பைண்டாக இருக்கும். சின்ஸ் வந்து ஒரு 3 பில்லியன் இந்தியாவிலேருந்து வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த டேட்டாவையும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம், இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக
இருக்க விஷயம் தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.